बच्चों यज्ञेन कल्पदा कुत्रोत्तम यज्ञेन कल्पदा मनो यज्ञेन कल्पदा भाट यज्ञेन कल्पदा महात्मा यज्ञेन कल्पदा यज्ञो यज्ञेन कल्पदा एकादशमे सप्तमे पंचदशमे सप्तदशमे नवदशमे एकादशमे त्रयोदशमे पंचदशमे सप्तदशमे नवदशमे पंचदशमे त्रयोदशमे இந்த பூ சாமிக்கு போட்டு வரீங்களா? உள்ள கொடுத்ததுக்கு இங்கே தான் கொடுக்க சொன்னாங்க. உள்ள கொடுத்தா இங்கே கொடுக்க சொல்கிறாங்க, போட மாட்டேங்கிறாங்க. என்ன மூடிட்டானா சாமி? மூடிடலாமா? ஓகேவா? டீப்பில் வச்சுருங்க. இதில் டீப்பில் வைக்கவா? धूपमाग्राप्य अस्त्राय महाकृताय स्वाहा अमृतमय कदली फलदां पूर्णं यदा भागं निवेदयामि नैवेद्यानन्तरमागमनीयं समर्पयामि महागणपतये नमो नमः। ओम आदिपूज्याय देवाय दन्नमोदकधारिणे वल्लभाप्राणघाताय श्रीगणेशाय मङ्गलं महागणपतये मङ्गलप्रदायकाय नमः। कर्पूरनीराञ्जनज्योतिः मूलमन्त्रं यथाशक्तिर्जप्त्वा போற்றி போற்றி. பக்தகோடி மெய்யன்பர்களே, நம்முடைய மேலக்கோட்டையூர் மேகாம்பிகை மேகநாதேஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் வருடப்பிறப்பு அதை முன்னிட்டு நமது ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது நம்ம கோவிலில் மதுரை மீனாட்சி கல்யாணத்தன்னைக்கு தான் நம்ம கோயிலில் திருக்கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாடி வரும். மீனாட்சிக்கு என்றைக்கு கல்யாணம் நடக்குதோ அன்றைக்கி தான் இங்கே பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம ஆன்மீக ரீதியாக கவனிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் தெரிய வந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா,
தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பக்தர்கள் வந்து கோவிலுக்கு வர்றது ரொம்ப கம்மியாக இருந்தது. யாரும் கோவிலுக்கே தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சண்டே மாதிரி இருந்தாங்க. பக்தர்களுடைய வருகையானது ரொம்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இந்த வருஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நம்ம நண்பர்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி எங்களை கொஞ்சம் சின்னதாக ஒரு குழப்பம் ஏற்பட்டு வச்சு, இந்த தேர்தல் வருது அப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன இதாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச்னு வேறு சொல்லி பாதி பேர் எனக்கு பயமுட்டு கல்பிட்டாங்க. இன்றைக்கி யாரும் வரோம், சிஎஸ்கே மேட்ச் இன்றைக்கி, சிஎஸ்கே கேகேஆர், அதனால் இன்றைக்கி மக்கள் எல்லோரும் மேட்ச் தான் பார்ப்பாங்கன்ட்டாங்க. எனக்கு அது வேற பயமாக இருந்தது. இங்கே பூஜை பார்க்கறதுக்கு ஆள் வரலன்னா கூட பரவாயில்ல, அன்னதானம் அண்டாவாக அங்கே பெருசாக நிர்வாகத்தில் பண்ணியிருக்காங்க. பக்தர்களுக்கு அன்னதானமும் கொடுக்க முடியாமல் போயிடுமோன்னு அது ஒரு பயம். ஆனால் வந்து இது எல்லாத்தையும் விட இறைவன் பக்தி தான் முக்கியம்னு நீங்கள் எல்லாரும் நினச்சதுனால தான் உங்கள் எல்லாரையும் இங்கே இறைவன் வரவழைத்திருக்கார். அது மட்டும் அல்லாமல் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் சீர்வரிசை எடுத்து வரக்கூடிய அந்த பக்கம் சீர்வரிசை எடுத்து வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து உழைத்து காவல்துறையினருக்கும் ஒரு பெரிய நன்றியை நாம் தெரிவித்து வருகிறோம். காவல்துறையினரும் இந்த பெரிய விஷயத்தை, ஏன்னா வர வழி பூரா முக்கியமான மெயின் ரோடு, அதனால் அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த திருக்கல்யாண பூஜைகள் நேரம் கருதி திருக்கல்யாண பூஜைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒய்யாளி என்று சொல்லக்கூடிய சிவனும் அம்பாளும் மாலை மாற்று நிகழ்ச்சியானது வைபவமானது இப்போ நடைபெற இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் அங்கங்க இருக்கிற இடத்துல இருந்து இறைவனை தரிசனம் செய்து எல்லாம் வல்ல அன்னை மதுரை மீனாட்சி, ஏன்னா எங்க இந்த உலகத்திலே எங்க கல்யாணம் நடந்தாலும் அது மீனாட்சி கல்யாணம் தான். அதாவது சிவனுக்கும் அம்பாளுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு பேர் மீனாட்சி கல்யாணம் தான். அதனால அன்னை மீனாட்சி சொக்கநாதருடைய மீனாட்சி கிளி கையில் வச்சுருக்காங்க. கிளியோட வஸ்திர சமர்ப்பணம், பூணல் அணிவித்தல் வைபவங்கள் நடைபெற கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் திருமாங்கல் दुरितक्षयद्वारा परमेश्वर प्रीत्यर्थं पूर्वं संकल्पित प्रकारेण मेघाम्बिका समेत मेघनादेश्वरस्य परिपूर्ण प्रसादेन लोके स्थितानां सर्वेषाम् आस्तिकजनानां क्षेम आरोग्यफलप्राप्त्यर्थं विशेष भावना उद्वाह उत्तरांग समये कन्यादानादिकं च करिष्ये. हिरण्यगर्भगर्भस्थं हेमबीजं विभावसोः अनन्तपुण्यफलदम् अधश्चान्तिं प्रयश्चमे इदं हिरण्यं दक्षिणागं ताम्बूलं च भावनोद्वाह मङ्गलकर्मणि यो दोषका समजने तद्दोषपीडापरिहारार्थं नवानां ग्रहाणां प्राणुकूलनिवृत्तिद्वारा आनुकूलप्राप्त्यर्थं पञ्चाङ्गदोषनिवारणार्थं तुभ्यमहं सम्प्रददे नमः. परशक्ति पराशक्ति परापरशक्ति त्रयार्षेय प्रवरान्वितः परशक्ति गोत्रोद्भवस्य भूराति सप्तलोकानां वैकुण्ठनगरस्य पर्वत परिवर्धमान कैलासाद्रप परिवास ब्रह्म विष्णुवादिनाम् आदिजनकस्य सूर्यमण्डलां कंटे भक्तानि सुभगे
ஆதித்யா